பொண்ணு அழகா இருக்குமோ? அடுத்த திருப்பி வரும்போது கூட்டு வந்துருவாங்களோ? இல்ல இல்ல, அப்பெல்லாம் இருக்காது, அப்பெல்லாம் இருக்காது. ஒரு வேலை இருந்திருந்துன்னா? நேரத்துல இருந்து என்கிட்ட வம்பும் இழுக்கல, என்கிட்ட பேசவும் இல்ல. நான் அப்படி சொன்னதுல இருந்து இவன் நடவடிக்கையும் சரியில்லை. இவன் மனசுல என்னதான் இருக்குது? நான் அப்படி சொன்னா இவளுக்கு ஏன் கோவம் வந்தது? எப்பவும் வம்பு இழுக்கிறவா இப்ப அதுக்கப்புறம் பேசக்கூட மாட்டேங்கிறாள. என்னவா இருக்கும்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்க. ஏன் இப்படி நடந்துக்கணும்? அதெல்லாம் அழகாலாம் இருக்க மாட்டா. அவளை கல்யாணம் பண்ணி நல்லா பாத்துக்குவானோ? கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அழகான பொண்ணாட்டி கிடைச்சிருக்கான்னு அவளை தரையில விடாம தாங்குவான். என் முன்னாடி அவளை கொஞ்சுவான். இவன் அவளை கொஞ்சனா அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போவான். அவ குழந்தை உண்டானா அவளை தாங்குன்னு தாங்குவான். குடும்பமே அவனை தாங்குன்னு தாங்கும். அப்புறம் இப்போ நான் எங்க அத்தை வீட்டுக்கு போற மாதிரி அப்புறம் சுதந்திரமாலாம் போக முடியாது. அவ என்ன ஒரு மாதிரியா பாப்பா. ஐயோ, இவன் மும்பைக்கு போக கூடாது. இவன் மட்டும் மும்பைக்கு போனா கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வந்துருவான். என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா? வீம்புக்குன்னு யார்கிட்ட காதல்னு சொல்லிட்டாளா? நம்மள வெறுப்பதுக்காக யார்கிட்டயாவது காதல் சொல்லிருப்பாளா? அவன் நினைப்புலதான் இருக்காளா? யார காதலிச்சா எனக்கு என்ன? கண்டிப்பா யாருக்கும் காதல் சொல்லிருக்கான். கண்டிப்பா மும்பைக்கு போனா அவளை கூட்டிட்டு வந்துருவான். அவனுக்கு பொண்டாட்டியா சந்தோஷமா வாழ்வா. நான் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கணும். நீ அவ கூட சந்தோஷமா வாழ்வா, நான் பார்க்கணும். ஆசைக்கு தாய் போட்டு அடைத்தென்ன லாபம்? அது ராணி குடம் தன்னில் எரிகின்ற தீபம். மனதோடு திரை போட்டு மறைக்கின்ற மோகம். மழை நீரை பொழியாமல் இருக்கின்ற மேகம். சிலருக்கு சில நேரம் துணிச்சல்கள் பிறக்காது, துணிச்சல்கள் பிறக்காமல் கதவுகள் திறக்காது. காட்டாத காதல் எல்லாம் மீட்டாத வீணையை போல். என்ன கொள்கையில வச்சு அடைஞ்சிட்ட பொழுது? இவனை வெறுப்பேத்ததுக்கு இதான் சரியான நேரம். ஏன் கேக்குறீங்க? இல்ல, பார்த்தேன் உன் நடவடிக்கை எல்லாம் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியா இருந்த மாதிரி இருக்குது. நானே வயிற்றுச்சல இருக்கேன். என்ன பார்த்தா ஹாப்பியா இருக்க மாதிரியே தெரியுது. இவனை இதான் வெறுப்பேத்ததுக்கு சரியான நேரம். அது வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஒண்ணு சொல்ல வேண்டாம். இல்ல, நான் வந்து இதான் வெறுப்பேத்ததுக்கு சரியான நேரம். அது வந்து நீங்க தயவுசெய்து யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். எனக்கு பயமா இருக்கு. அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். நான் மெதுவா பக்குவமா சொல்லிட்டேன். நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்க இப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆமா, நான் ஒருத்தங்க கிட்ட மனசு பறி கொடுத்துட்டேன். ஓ, அப்படியா? ஆமா, நீங்க பறி கொடுத்தீங்கல்ல, அப்படிதான். நீ எப்படி அவ கூட வாழ்றேன்னு நானும் பாக்குறேன். உண்மையில இவ காதல சொல்லிருப்பாளா இல்ல நம்மள வெறுப்பேத்துறாளா? எப்பதான் ட்ரெயின் வரமா? எப்ப வண்டி ஏத்தி விட? 8 மணிக்கு மும்பை ட்ரெயின். இப்ப வந்துடும். வீட்டுக்கு போனா கொண்டு விடட்டுமா? இல்லத்தா, பரவாயில்ல, எல்லாரும் சேர்ந்தே போலாம். அம்மா எல்லாரும் இங்க தானே நிக்காங்க. நான் என்ன வீட்டுல வெட்டியா மறிய போறேன்? சும்மா தானே இருக்க போறேன். இல்ல, எப்ப ட்ரெயின் வரும்னு கேட்டேன். இப்ப வந்துடும். சரிங்கத்தா. நீங்க பேங்குக்கு போலாம்? இவனை ட்ரெயின் ஏத்தி விட்டுட்டு போகணும். சரிங்கத்தா. உங்களுக்கு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் இல்ல? ஆமாத்தா. அப்புறம் நீங்க இங்க இருந்து போயிருவீங்கல்ல? ஆமாத்தா. உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? என்னத்தான் பண்ண, பொண்ணா பிறந்தா இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அது எங்க தலையெழுத்து. அதை யாராலையும் மாத்த முடியாது. அது அதான் ட்ரெயின் எப்போ வரும்னு கேளுங்களேன். போர் அடிக்குது. இல்ல வேற ஏதாவது பண்ணலாம்ல? சரி, தம்பி அதில் நிக்கிறான், கேட்டுட்டு வரேன். இங்க இருந்து கேட்க வேண்டியதுதானே? அத நிக்க இசை இசை
ட்ரெயின் வரல, நம்ம அந்த தண்டவாளத்துக்கு போவோமா? வரேன். விருப்பம் இல்லாத கல்யாணத்தை ஏன் பண்ணணும்? விருப்பம் இல்லாம தான் இருந்தது. அதுக்காக அப்படின்னா அது கல்யாண பேச்சு எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா விருப்பம் வந்துருது. அதான் என்னன்னு தெரியல. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. ஓ, யார வேணாலும் கட்டிட்டு போ, எனக்கு என்ன? உனக்கு யார் மேல காதல் வந்தா எனக்கு என்ன? அத்தா போடி, அதான் உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அத்தா அத்தானுக்கு என்னாச்சுடி? ஏன் இப்படி போறாங்க? இந்த பக்கி எதுக்கு இங்க வந்தா? இவன் வந்திருக்கான்றது நான் வந்திருக்க மாட்டேனே. என்ன குறுகுறுன்னு பார்த்து திட்டுறதே இவனுக்கு பொழப்பா போச்சுது. எங்க அத்தை எதுக்கு இவனெல்லாம் தெண்டமா பெத்தாங்க? இவன் நாட்டுக்கு தேவையா? அதான் 2 அத்தா மாதிரி இருக்கானுல, எக்ஸ்ட்ரா இவன் எதுக்கு பெத்தாங்க? ரொம்ப நாள் எங்க அத்தை இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். மறந்து போகுது. கட்டாயமா இன்னைக்கு அத்தை கேட்கணும். எதுக்கு இந்த எக்ஸ்ட்ராவா இந்த பக்கியை பெத்திய? எப்ப பார்த்தாலும் என்ன முறைச்சுக்கிட்டே இருக்கான். எனக்கு இவனுக்கு ஏகா பொருத்தமா இருக்குன்னு சொல்லணும். என்ன முறைக்கிறதுக்குன்னே பெத்து போட்டி தானே கேட்கணும். லூசு பையன், எப்ப பாரு என்னையே முறைச்சுக்கிட்டு இருப்பான். பொம்பளை பிள்ளைங்க போடுறதுக்குன்னே தாவாணின்னு ஒண்ணு உண்டு, அதை வாங்கி போடு. போடுற பழக்கமே இல்ல. இந்த ட்ரெஸ் நீ சுத்தக்கூடாதுன்னு எத்தனை நாள் சொல்லியிருக்கேன். இல்ல காலேஜுக்கு வர நீ இதை தான் போட்டுட்டு போறேன். காலை தரிக்க போறேன், பாத்துக்கிட்டே இரு. தெரியாம தான் கேட்க. என்ன திட்டத்துக்குனே உங்க அம்மா வீட்டுல இருந்து பறந்து வந்தீங்களோ? ஏண்டி, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு அடக்க உடக்க வேண்டாம்? எப்பா பாரு இதே ட்ரெஸ்ல இந்த சுடிதாரு சேலை தாவாணி இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது? எப்ப பார்த்தாலும் என் ட்ரெஸ்ஸையே குறை சொல்றீங்களே, நான் என்ன உங்க ட்ரெஸ்ஸை குறைய சொல்லுதேன்? நீங்க இருந்தா எப்ப பார்த்தாலும் இந்த பேண்டும் சட்டையும் தான் போட்டுட்டு அலைவீங்க. ஏன் ஒரு சேஞ்சுக்கு நீங்களும் ஒரு தாவாணி சேலெல்லாம் கட்ட வேண்டியதானே? எங்க அத்தை பெத்த 3ஆவதுக்கு செம வாயின்னு சொன்னாங்க, அது கண்ணால பாத்துட்டேன். நீங்க மட்டும் எங்களை குறை சொல்லலாம், நாங்க உங்களை குறை சொல்லக்கூடாதோ? நாங்க இப்படிதான் போடணும் நீங்க சொல்லலாம், ஆனா நீங்க இப்படிதான் போடணும்னு நாங்க சொல்லக்கூடாது. வாய் 700 போது உனக்கு. நான் அமைதியா நின்னேன், நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். கன்றாவியா இருக்குது. உங்களுக்கு தானே? அப்ப நான் இந்த Dress தான் போடுவேன். கன்றாவே இருந்தா இருந்துட்டு போட்டோம். இந்த Dress பிடிக்கிறவங்களுக்கு பிடிச்சா போதும். இவனா? இந்த சத்தமனதுக்குனே உங்க அப்பா தான் பெத்து போட்டுருக்காவல. இப்பதான் ஒருத்த வம்பழுத்திட்டு இருந்தான், அதுக்கு அடுத்து ஒருத்த வந்திருக்கானே. ஓய் முண்டக்கண்ணி, இவர் கண்ணு மட்டும் சும்மா மீன் கண்ணு மாதிரி இருக்குது. போவியா? ஓ கண்ணு அழகுதாண்டி. இங்க பாரு, எங்க அப்பா எங்க அம்மா எங்க அக்கா மாதிரி எல்லாரும் இருக்க. மரியாதையா ஓடி போயிரு, வீணாட்டி வாங்கிறாத. அட அத்தை மாமா அண்ணிலாம் அங்கதான் நிக்கிறாங்களா? அப்ப சௌரியமா போச்சு. இதான் சரியான சந்தர்ப்பம். பொண்ணு கேட்டுட்டா. காலேஜ்ல தான் ஒரு தொந்தரவு தாங்க முடியல. இங்கேமா நான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இதோ நம்ம ஆளு ஸ்மெல் வந்த மாதிரி இருந்தது, அதான் எட்டி பார்த்தா நம்ம ஆளேதான். இன்னொரு வாட்டி வாழன்னு சொன்ன அவ்வளவுதான் சரிட்டா. ஆளே யாருன்னு சொல்ல முடியும். சரி வாயன் காலேஜுக்கு போவோம், பைக்லயே போயிடலாம், ஜாலியா இருக்கும். வாயன். நான் பைக்ல எல்லாம் வர்றது இல்ல. அதான் ஒரு கொள்கை வச்சிருக்கியா பைக் ஓட்டணும்னு, நான் சொல்லி தரேன் வா. நிஜமா சொல்றேன், நான் உனக்கு பைக் ஓட்ட சொல்லி தரேன் வா. ஏய் நிசை, யாருது? அத்தி இந்த மூக்கி நின்றுக்கானே, நான் கவனிக்கலையே. ஐயா. ஹாய் ப்ரோ. ஆகா ப்ரோன்னு சொல்லிருக்கான். இன்னைக்கு இங்க என்ன நடக்குன்னு பார்க்கணும். ப்ரோவா? இனிசை, உனக்கு இவ யாரு? பிரதர். பிரதரா? அப்போ எனக்கு மச்சான். மச்சான் மச்சானோ? இனிசை சொல்லுங்க பிரதர். ஓய், இப்படி ஒரு பிரதர் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. மச்சான நான் பார்த்ததே இல்லையே. நான் சொல்ல மறந்துட்டேன். இப்பதான் எனக்கு பிரதர்னு ஞாபகம் வந்தது. இப்பதான் பிரதர் ஆனாரு. என்ன உலகிட்டு இருக்க? பிரதரா? பிரதர் பிரதர்னு சொல்லி பேரு பேத்துறாள. உனக்கு தான் அண்ணன் தம்பிலாம் இல்லையே. அத்தை பையன். அத்தை பையன் இப்படி பிரதர் ஆகும்? அவரே என் மேல ரொம்ப கேரிங்கா இருப்பாரு. இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் போகணும், இப்படிதான் இருக்கணும்னு ரொம்ப பிரதர் மாதிரி கேரிங்கா இருப்பாரு. அதான் பிரதரா மாத்திட்டேன். இப்படிலாம் கேர் பண்ணா பிரதர் தானே? கட்டாயமா? நீயும் நான் 11ஆம் கிளாஸ் படிக்கல இருந்தே என்ன சுத்தி வர. என்னைக்காவது இப்படி ட்ரெஸ் பண்ணு, அப்படி ட்ரெஸ் பண்ணு, அப்படி போ, இப்படி போன்னு சொல்லிருப்பியா? இல்ல. ஏன்னா உனக்கு என் மேல லவ். புரிஞ்சுக்கிட்டா. ஆனா அந்த பிரதர் அப்படி இல்ல. அப்பவே வச்சு என் முடிய கொட்டி கொட்டி ஒழுங்கா ட்ரெஸ் போடு, ஒழுங்கா ட்ரெஸ் போடு ரொம்ப கேரிங்கா இருப்பாரு. அதான் அவர் எனக்கு பிரதரா மாறிட்டாரு. லவ்வர்னா இப்படி இருப்பாங்களா?
ஒரே குழப்பமா குழப்புறா. இவனுக்கு பிரதரா இல்லைன்னா அத்தை பையனா? அத்தை பையன் தான், ஆனா பிரதர். யார் இவன்? சரி அத விடு, அவ யாரா இருந்துட்டு போறா. அப்புறம் என்ன அப்புறம்? சரி வா பைக்ல போலாம். வர மாட்டேன். உன்னை காதலிச்சதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம். ஏண்டி என்ன படாத பாடுபடுத்துற? 5 வருஷம் லோலோன்னு என்ன லோலா படுத்துறிய. பார் இன்னும் 4 மாசம் தான் இருக்கு, வந்து பொண்ணு கேப்பேன். அதுக்கப்புறம் பாருடி, நீ என்ன படுத்துனதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை நான் படா படுத்துறேன். பாடா படுத்துறீங்க பாருங்க. அப்போ நான் சொல்லதுக்கெல்லாம் தலையாட்டேன்டி. சரி என் கூட பைக்ல வா. பைக்ல வந்து காலேஜ்ல கொண்டு டிராப் பண்றேன்டி, சேஃப்டியா போலாம்ல, வா. ஏன் இவ்வளவு நாள் அங்க பாதுகாப்பு இல்லாமல போனோம்? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரு நாளாவது என் பைக்ல வாயேன். எவ்வளவு நாளா தாங்கிக்கிட்டு இருக்க? நான் இன்னும் காதலிக்கிறேன்னு சொல்லவே இல்ல. அப்பா சொல்லலையா? அத்தி அவசரப்பட்டு அவன் முன்னாடி சொல்லிட்டேன், அவன் ரொம்ப சந்தோஷப்படுவானே. எங்க பாரு, இது வரைக்கும் உன்கிட்ட நான் காதல சொல்லலதான். ஆனா இப்போ அத்த இனிசை நினைக்கா, அவளை கொஞ்சம் கூப்பிடுங்க. இனிசை உங்க அம்மா கூப்பிடுங்க, வருவியா? எங்க அம்மா கூப்பிடலையா? கூப்பிட்டாங்க. கூப்பிடல சொல்லலாடி, வா. ஒழுங்கா வரல, தொலைச்சு. பாத்தீங்களா எங்க பிரதர் எவ்வளவு கேரிங்கா இருக்காரு. நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கோவம். பிரதர் வாங்க போகலாம். பிரதரா இன்னொரு வாட்டி பிரதர்னு சொல்லிட்டோம், அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. சரி நீங்க போங்க, எங்க பிரதர் ரொம்ப கோவப்படுதாரு. அப்புறமா காலேஜ்ல வந்து சொல்றேன். கட்டாயமா சொல்லுவல்ல? சொல்லுவேன். நீங்க போங்க, எங்க பிரதர் ரொம்ப கோவமா இருக்காரு. பிரதர் இன்னில இருந்து நான் உங்களை என் பிரதரா தத்து எடுத்துக்கிட்டேன். பிரதர் 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 பிரதர். இனிமேல் இப்படி Dress போடு அப்படி Dress போடுன்னு சொல்லுவீங்க, சொல்லி பாருங்க, அப்ப தெரியும். பிரதர் பிரதர். விருப்பத்துல இன்னைக்கு நீ மும்பைக்கு போவ. நான் இங்கே இருந்துட்டாலும் பரவாயில்ல, நீ எப்படி அவன் கிட்ட காதல சொல்றேன்னு நான் பாக்குறேன். அவன் யாருன்னு நான் பார்த்தே ஆகணும். உன்னைய போய் ஒருத்தன் காதலிக்கிறானா பாக்கும், அவன் என்னையும் பாக்கும், அவன் என்ன லட்சணமா இருக்கான்னு நான் பாக்கணும். ஐயோ இப்ப எப்படி இவன் மும்பைக்கு போக மாட்டான்? என் காதலன் யாருன்னு தேடுவான். நான் யார காமிக்க? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுங்க. இவன் கிட்ட பேசிட்டு இருக்கான். என்ன பெந்த முழிக்கிறான்? என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொன்னேன். யார் இவன்? உங்களுக்கு தான் வழி விடுங்கன்னு சொன்னேன். ஆகா இத சரியான சந்தர்ப்பம். இங்கதான் வழி இருக்கா? பின்னாடி போக வேண்டியதானே? வழி இருந்தா அங்கோடி போயிருக்க மாட்டேன். நடுவழியில நின்னுட்டு இருந்தா இவன் என்ன பேசுறான் அவகிட்ட? ஆகா நல்ல சந்தேகப்படுறான். நான் இங்க நிக்க உங்களுக்கு கண்ணு தெரியல, அங்கோடி போக வேண்டியதானே? நீங்க நிக்கிறது கண்ணு தெரிஞ்சு போய் தான் இங்கோடி போறதுக்கு வழி காட்ட. அப்போ நீங்க நோண்டு போக மாட்டீங்க. எனக்கு இப்படியே நின்று 10 நிமிஷம் பேச வைக்கணுமே. கண்ணு இருக்குன்னு தெரிஞ்ச எதுக்கு இங்கோடி போறீங்க? பின்னாடி போங்க. சரியான வாழா இருக்கும் உங்களுக்கு. ஓய் உன் வாழ்க்கை வேற எங்க வச்சுக்க, வழிய விடு, இல்ல இடிச்சுட்டு போயிருவேன். அத்தி மாற்றதெல்லாம் ஒண்ணு போல மாற்றானுங்களே. இல்ல எல்லாரும் இப்படிதான் இருப்பானோலா? எங்க இடிங்க பாப்பா. நான் இடிச்சா நீ தாங்குவியா? இடிச்சு பாருங்க தெரியும். ஓ பெரிய சண்டியரோ. இந்த ஊர் ரவுடியே நாதான். இந்த ஊர் ரவுடியா? அத்தி இந்த பையன் நம்ம என்ன சொன்னா நம்பறானுவ? ஆமாமா இந்த ஊர் ரவுடி நாதான். அத்தி ரவுடி கிட்டே நான் வம்பு வச்சுட்டேன். ஐயோ எனக்கு பயமா இருக்கு, எனக்கு எதுவும் பண்ணிடாதீங்க, நான் பயந்துட்டேன். இவன் நம்மள ஓட்டுதானா இல்ல நான் உண்மையில பயப்படுறானா? நான் பெரிய ரவுடியாக்கோ. அப்படிங்களா மேடம்? எனக்கு பயந்துட்டேன் மேடம். சந்தோஷமா படுறேன். ஆமா மேடம், ரொம்ப பயந்துட்டேன் மேடம். எனக்கு பயப்படுறா. ஆமாமா இந்த ஊர்ல என் பேரை கேட்டாலே எல்லாருக்கும் தெரியும். சரி சரி இந்த வாட்டி நீ பழச்சு போ. என் பேரை சொல்லி இந்த ஊர்ல பழச்சுக்க. உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா என் பேரை சொல்லி ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஊர் முழுக்க என் ரவுடிக தான் இருக்காங்க. எந்த நேரத்தையும் ஒன்னு அட்டாக் பண்ணுவாங்க. என் பேரை சொல்லி தப்பிச்சுக்க. ஐயோ பெரிய ரவுடி கிட்ட தான் வந்து சிக்கி இருக்கேன். சிரிப்பா பாரு. மேடம் சார், ரவுடி மேடம், உங்க பேர் என்னன்னு சொன்னாதானே நான் ரவுடி கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இந்த ஊருக்கு புதுசு, உங்க உயிர் பயம் ரொம்ப. சொல்லுங்க மேடம், உங்க பேர் என்ன மேடம்? மேடம் அழகு ராணியா மேடம்? என்னமா பயப்படுற? இல்ல இசை. ஐயோ
இவங்கிட்ட பேசுறாளே, என்ன பேசுறான்னு தெரியலையே. ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ, ஓடே, உனக்கு இப்ப பத்திக்கிட்டு வருதுல்ல, இதுதான்டா எனக்கு வேணும். இசை ஆமாமா, இசை. இசை அழகா இருக்கு. உன் பேர் அழகு, உன் குறும்புத்தனமும் அழகுதான். ரவுடியா? அப்ப நான் யாரு? பக்கத்துல பக்கத்துல பத்திக்கிட்டு வருது இவனுக்கு. என்ன முறைச்சுக்கிட்டு நிக்கா? ரவுடி தானே? ஆமா. இசை பேர சொன்னா என்ன விட்டுருவாங்கல்ல? விட்டுவாங்க. இசை ஆமா. காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கா. நீங்க சோசியம் பாப்பீங்களா? ஏன் அப்படி கேட்க? நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான, கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. தேர்ட் இயர். ஓ, தேர்ட் இயர். ஆமா. இந்த ஊரா தான் இருக்கணும். இந்த ஊர்ல எத்தனை காலேஜ் இருந்துற போது அலசி ஆராய்ஞ்சிட மாட்டேன். சரி, என் பேரை சொல்லி தப்பிச்சுக்கோங்க. கிளம்புங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். சரிங்க ரவுடி மேடம். பாத்தி இப்பெல்லாம் பயப்படுவாங்களா? இது தெரியாம எனக்கு போச்சுதே. இவனை வெறுப்பேத்து வைப்போம். ஓ, இவன் தானா? ஆத்தி, இவனே நம்பிட்டா. ஆத்தி, இல்ல நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னா ரொம்ப பிடிக்குமோ? ஆகா, எதுக்கு முறைக்கிறீங்க? நீ பண்ண வேலையை பார்த்துதான் அத்தைக்கு தெரியுமா என்ன? அதான் நீங்க இருக்கீங்களே. நானா? இல்ல, நீங்க தான் இருக்கீங்களே சொல்லதுக்கு அப்படின்னு சொல்ல வந்தேன். ஓ, என் வாயால சொல்ல நினைச்சுக்கிட்டியா? அதெல்லாம் முடியாது. நீங்க சொல்லாம அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்குமா? சொல்லிருங்கத்தா. இங்க பாரு, இந்த மாதிரி வேலையை நான் பார்க்க மாட்டேன். நீ எப்படி கட்டு போ, எனக்கு என்ன வந்திருக்கு? இல்ல, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க தான் முறைப்படி அம்மா கிட்ட பேசணும். பேசி இன்னொரு வாட்டி என்ன இதுல எல்லாம் இருக்க? இங்க பாரு, நீ பண்றது எதுவும் சரியில்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க பண்ணது மட்டும் சரியா? அது வந்து இவக்கிட்ட இப்ப உண்மை சொல்லவா வேண்டாமா? அது வந்து சொல்லுங்கத்தா. ஆமா, இப்ப மட்டும் வாய் நிறைய அத்தான் சொல்லு. ஆமாமா, நானும் ஒரு அழகான பொண்ணை விரும்பி தொலைக்கிறேன். அழகு ராட்சசிய, அது ஒரு ராட்சசி. என்ன போடோ படுத்ததுக்குன்னு பிறந்த ராட்சசி. அப்படியா? அப்படின்னா எனக்கும் அப்படிதான். அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வேற எவளுக்கு என் வாழ்க்கையில இடம் இல்ல. அதே மாதிரி அவளை எவளுக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். யாரையாவது நீ போத்த இல்ல, அவெல்லாம் யாரையும் போக்க மாட்டான்னு சொல்ல வந்த. ஓ, உன்னை போய் நல்லவன் நினைச்சேன் பாரு. இரு, இப்ப இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இல்ல, என்னால முடியாது, என்னால முடியல. நான் வந்து நான் மும்பைக்கு போகல. ஆகா, நினைச்சதை முடிச்சிட்டியே இசை. மும்பைக்கு போகலையா? மும்பைக்கு போனாதானே அந்த அழகா இருக்கவளை நீ கூட்டிட்டு வந்திருப்ப. ஜாலி ஜாலி. ஆகா, நல்ல ஐடியா வந்திருக்க. ஏன்னா மகிழே, ட்ரெயின் வர நேரம் எங்க போற? நான் மும்பைக்கு போகல. நான் மும்பைக்கு போகல. இல்ல, இங்க தான் இருக்க போறேன். நான் மும்பைக்கு போகல. ஏன்டா? போகலன்னா போகல. ஏன் எதுக்கு எனக்கு கேட்கப்படாது? டேய் முகில், ஏன்டா என்னாச்சு? டேய் ட்ரெயின் வர நேரம் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ட்ரெயின் வர நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா. இல்ல, நான் மும்பைக்கு போகல. எனக்கு யாரும் கட்டாயப்படுத்த கூடாது. தனக்கு என்னாச்சு? நான் சும்மா விளையாட்டுக்கு தானே பண்ணனேன். ஏய், அது பெரிய ஆபீஸ்டா. நிறைய சம்பளம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கோடி ரூபா கிடைச்சாலும் சரி, நான் இங்க இருந்து போக போறது இல்ல. உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, எனக்கும் பைத்தியம் தான். என்னடா உளறிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? ஒழுங்கா போ. முடியாது. ஏய், நல்ல வேலை பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன். என்ன யாராவது கட்டாயப்படுத்துறீங்க? ஏய் முட்டாளா, நீ படிச்ச படிப்புக்கு அங்கதானே வேலை இருக்குது. என்ன கட்டாயப்படுத்துறீங்க? மகிழத்தா, மகிழத்தா, எவ்வளவு என்கிட்ட பேசக்கூடாது. அது வந்து நான் அத்தா சொல்றேன், என்கிட்ட எவ்வளவு பேசக்கூடாது. நான் போகல போகல போகல.